வணக்கம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். மருதமலை கோவில்ல நடக்கக்கூடிய அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நிர்வாகத்துல எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு, அதனால மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம பேசி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அது அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம வந்து ஜிடிபில அத பத்தி பேசியிருந்தோம். கலெக்டர்ட்ட குடுத்திருந்தோம். இந்த மாரி பெட்டிஷன்ஸ் இந்த மாரி மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்க. இத்தன மக்களோட அ இன்னல்கள் ஒரு நாளைக்கு இத்தன மக்கள் வந்துட்டு போற இடத்துல இவ்வளோ சிக்கல்கள் இருக்குங்க, நிர்வாக சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி போட்டு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவர் கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அறநிலைத்துறை சார்பா அ நம்ம இவரு ஜேசி சார் கிட்ட பேசியிருந்தோம். ரமேஷ் சார்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் தான் ஜாயிண்ட் கமிஷனர். அவர்கிட்ட பேசும்போது இந்த மாரி சூரசம்ஹார வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால, அப்ப அவர்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல. ஆனா இருந்தாலும் நம்மளோட மனு வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நம்ம குடுத்திருந்தோம். அதுக்கு உண்டான பதில் நேத்து நைட் நமக்கு வந்திருக்கு. இந்த மீன்வைல் இந்த 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஒர்க் நெறைய பண்ணியிருக்கு. கோயில்கள்ல இன்னும் என்னென்ன சிக்கல்கள் நடந்திருக்கு, என்னென்ன மாரி பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு அரசு தரப்புல இருந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்தோம். பார்த்ததுல வந்து நம்மளுக்கு நெறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நெறைய நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நேத்து நைட்டு வந்த அ நம்ம நம்ம குடுத்த மனுவுக்கு வந்து என்ன நேத்து நைட் ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ பெருந்திட்ட பணிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேர்ல, அதாவது நம்ம கம்பைன்டா வந்து மருதமலை கோவிலுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க, அந்த ஒதுக்குன பணிகள்ல எவ்வளோ செலவாயிருக்குது, இன்னும் என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்குது, எதெதெல்லாம் மருதமலையோட வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கவர்ன்மென்ட் ஆர்டர்ல இருக்கிறத எடுத்து படிச்சு பார்த்தோம். 14ஆம் தேதி அதாவது நம்ம ஒரு ஆ ஒரு 10 அக்டோபர் 14ஆம் தேதி. அந்த 14ஆம் தேதி மறுபடியும் வந்து அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னுலாம் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 34,00,00,000 மருதமலையோட வளர்ச்சிக்கு அதுக்கப்புறம் நம்மளோட ஆ அரசோட கவனத்துக்கு கொண்டு போனதுக்கு பின்னாடி 34,00,00,000 ஒதுக்கியிருக்காங்க. அந்த 34,00,00,000ல ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 9,26,00,00,000 ஒதுக்கி நவம்பர் மாசத்துலருந்து வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபேஸ் 1ல 20% கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு 80% வந்து அது இதுல இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக மக்கள் அடிவாரத்திலிருந்து அந்த மேல போய் நம்ம அதாவது மலையோட அடிவாரத்திலிருந்து மேல இருக்கிற பார்க்கிங் வரைக்கும் அந்த கால்வனைசிங் ஷீட் அதாவது அந்த மக்கள் நம்ம படி ஏறும்போது இந்த ரவுண்டா ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க. அந்த ஷீட் எல்லாம் எடுத்துட்டு 11 மண்டபங்கள் ஆர்சிசி ரூஃப் போட்டு 14 மண்டபங்கள் மழை, வெயில் எல்லாம் பாதுகாக்கிற மாரி 14 மண்டபங்கள் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம முடிதிருத்துமிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய சொல்லியிருக்காங்க. என்னன்னு படிக்கிறேன் பாருங்க. மலைமேல் காணிக்கை சீட்டு விற்பனை மையம், பொருட்கள் பாதுகாப்பு அறை, கைபேசி பாதுகாப்பு அறை, காலணி பாதுகாப்பு அறை, அன்னதான கூடம். இதுவும் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலை மேல. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி தரதா சொல்லியிருக்காங்கன்னா, அடிவாரத்திலிருந்து பேருந்து காணிக்கை சீட்டு விற்பனை மையம் மற்றும் வாகனங்கள் நுழைவுச் சீட்டு விற்பனை மையம், பொருட்கள் பாதுகாப்பு அறை, கைபேசி பாதுகாப்பு அறை, காலணி பாதுகாப்பு அறை. இது வந்து பெருந்திட்ட பணிகள் 1. அதாவது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2ல என்னென்ன பண்ணி தரதா சொல்லியிருக்காங்கன்னா, கழிப்பறை அமைக்கும் பணிகள், பக்தர்கள் தங்கும் விடுதி. அதாவது டார்மெட்ரி மாரி. அது இல்லாம இன்னுமே கொஞ்சம் டீப்பா போயி கொஞ்சம் அலுவலர்கள் மத்தியில விசாரிக்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருதமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வடவள்ளியில அ அதாவது A1 டைப் அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 8 விதமான தங்கும் இடங்களும், பி டைப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 தங்கும் இடங்களும் பார்த்தீங்கன்னா, மக்கள் அங்க போய் தங்குறதுக்காகவும், அங்க மருதமலையில வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் ஆபிசர்ஸ்லருந்து பணியாளர்களுக்கு உண்டான அங்க அவங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் மாரி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள், அந்த மக்கள் தங்குறதுக்கு உண்டான எல்லா அமெனிட்டீஸும் இருக்கக்கூடிய வசதிகள் அடிவாரத்திலயும் பண்றோம். நாங்க வடவள்ளியிலயும் பண்றோம்ன்னு சொல்லி அதுக்குண்டான ஃபேஸஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன ஜிஓ போட்டிருக்காங்க, எத்தன கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோவிலோட ரெக்கார்ட்ஸும் எடுத்து, அதுக்குண்டான பணம் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, மருதமலைக்கு கிட்டத்தட்ட 40 கோடிகள்ல வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம் அந்த வழியில வந்து பார்த்தீங்கன்னா, மேல லிஃப்ட்ல போறதுக்கு 2 ஃபேஸா பண்ணியிருக்காங்க. அதாவது 12 மீட்டருக்கு ஒரு லிஃப்ட், அங்கிருந்து மேல ஒரு 30 மீட்டருக்கு போறதுக்கு ஒரு 2 லிஃப்ட் மார பண்ணியிருக்காங்க மக்கள் தங்குறதுக்காக. அது இல்லாம ரொம்ப நம்ம அத்தியாவசியமா நம்ம வச்ச கோரிக்கையில பெரிய கோரிக்கைய அவங்க ஏத்துக்கிட்டாங்க. பஸ் வந்து எங்ககிட்ட 3 இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் மேற்கொண்டு ஒரு 3 பஸ் நாங்க போடுறோங்க. வார நாட்கள்ல ஒரு 3000லிருந்து 5000 மக்கள் தினமும் வராங்க. வார இறுதி நாட்கள் அதாவது வீக்கெண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு அதாவது இந்த மொத்தமா ஒரு நாளைக்கு 50,000 மக்கள் வந்துட்டு போறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ப அதனால ஏற்கனவே இருக்கிற 3 பஸ் இல்லாம இன்னும் நாங்க மேற்கொண்டு ஒரு 3 பஸ் போடுறோம். கீழ இருந்து மக்கள் போயிட்டு மேல போயிட்டு கீழ வரதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோங்க. அதுக்கு உண்டான எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்கு, அதுக்கு எப்படியெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த டிராஃப்ட் எல்லாமே படிச்சோம். படிச்சதுல நெறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது மருதமலையில அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வெளிப்படையா தெரிய வருது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அரசுகிட்ட
அலுவலர்கள் வாயில என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, எந்த அரசா இருந்தாலும் நம்ம ஏற்கனவே அந்த முதல் வீடியோல நான் சொன்னேன். அது வந்து திராவிட கட்சிகளா இருக்கலாம், இல்லாட்டி தேசிய கட்சிகளா இருக்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசுடைய கவனத்துக்கு இந்த மாரி மக்கள் இன்னல் படுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நம்ம அரசுகிட்ட சொல்றோம் அப்படின்னா, அத வந்து சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷன் குடுக்கறதுக்கு எந்த கவர்ன்மென்ட்டா இருந்தாலும் தயாரா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு ஒரு கவர்ன்மென்ட் வந்து இப்போ ஒரு திட்டங்கள் ஒதுக்கி ஒரு 50 கோடி ஒதுக்கியிருக்கு அப்படின்னா, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத நடைமுறைப்படுத்திட்டு இருக்கும்போதே, அடுத்த பீரியட்ல அவங்க ஆட்சிக்கு வரலாம், வராமயும் போலாம். அது மக்கள் கையில இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது, இவங்க ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அரசாணையா வெளியானதுக்கு பிற்பாடு, அது தொய்வா இல்லாம நடக்கிறதுக்கு உண்டான அந்த கடமையும், பொறுப்பும் யாருக்கு இருக்கிறதா உணர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு அலுவலர்கள், ஆபீசர்ஸ்க்கு தான் இருக்கு. அப்போ ஆபீசர்ஸ் வந்து நம்ம தான் டிராஃப்ட் போட்டு குடுக்குறோம். சார் இங்க பாருங்க இந்த கோயில்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர என்ஹான்ஸ்மென்ட் பண்றதுக்காக இவ்வளோ ஃபண்ட் நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லி போட்டு, நம்ம தான் டிராஃப்ட் பண்ணி குடுக்குறோம். அப்ப டிராஃப்ட் பண்ணி குடுக்கும்போதே ஆபீசர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்னா, பிரையாரிட்டைஸ் பண்ண தெரியணும். முன்னுரிமைப்படுத்த தெரியணும். இந்தந்த வேலைகள் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் குடுத்து பண்ணிரணும். இந்தந்த வேலைகள் வந்து நம்ம செகண்டரியா பிரைமரியா அது பண்ணணும். செகண்டரியா அது பண்ணணும்னு சொல்லி போட்டு அந்த கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் வந்து படுற அவதிகள்ல இருந்து இனிமே கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அ ஒரு ஒரு 50,00,00,000ல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி இப்ப போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. இப்ப வந்து நவம்பர்ல இப்போ நம்ம சிஎம் வந்து காணொளி மூலியமா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 1 1/2 வருஷம் பீரியட் இருக்கு. இந்த 1 1/2 வருஷ பீரியட்ல 20% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரிமைனிங் 80% போறதுக்கு சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு 30% தான் கம்ப்ளீட் ஆகும். அப்ப அடுத்த பீரியட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 50% கம்ப்ளீட் ஆகுறதுக்கெல்லாம் 3, 4 வருஷம் பக்கம் ஆயிரும். அப்போ பிரையாரிட்டைஸ் பண்ணி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் செகண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த செக்ரிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் ரொம்ப அவதிப்படுறது எது? அவசரமா பண்ண வேண்டிய வேலை எது? அதுக்கப்புறம் செகண்டரியா பண்ண வேண்டிய வேலை எது? அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணி குடுக்கும்போது, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், அமைச்சர்களா இருந்தாலும், அத கண்டிப்பா காது குடுத்து கேட்பாங்க. அதனால இதோட முழு பொறுப்பும், முழு கடமையும் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆபீசர்ஸ்க்கு தான் இருக்கு. ஏன் ஆபீசர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்றேன்னா, 58 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரிட்டயர்மென்ட்டே கிடையாது. ஆனா ஒரு அமைச்சர் 58 வருஷம் வரைக்கும் அவர் அமைச்சரா இருப்பாரான்னு கேட்டா, அதுக்கு எந்த விதமான அ ஒரு கேரண்டியும் கிடையாது. அவர் இந்த இலாக்கால இருக்கலாம், அடுத்த இலாக்கா மாறலாம். ஏன் ஆட்சியே அமையாம இருக்கலாம். எப்படி வேணா வரலாம். பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கலாங்க. ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா, 58 வயசு வரைக்கும் ஒரு ஆபிசர் இருக்காருன்னா, அவர் வந்து வருஷம் ஆக ஆக அவர் புரமோஷன்ல மேல போயிட்டு தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஆபிசர்ஸ் பார்த்து தான் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர, அரசியல்வாதிகிட்ட நம்மளோட கவனத்துல எடுத்துட்டு கொண்டு போய் வைக்கிறதோட நம்மளோட ரோல் முடிஞ்சு போச்சு. அப்ப இது இம்ப்ளிமென்டேஷன் பண்றதுக்கு உண்டான முழு பொறுப்பும், ரெஸ்பான்சிபிளும் அவங்களுக்கு தான் இருக்கு. இது இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னே சொல்லலாம். ஏன்னா, நமக்கு சொன்னதுக்கு பிற்பாடு 3 பஸ் அதிகமா போட்டிருக்கிறாங்க. மேல இருந்து கீழ வரதுக்கு உண்டான அ அந்த ஜிஐ சீட் அந்த சீட் எல்லாமே மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா Google Pay, PhonePe, Paytm வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஃபீஸ்ல வச்சிருக்கங்க கவுண்டர்ல எல்லாம் குடுக்குறதுக்கு இம்ப்ளிமென்டேஷன்ல இருக்குங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெட்வொர்க் இஷ்யூ வரும்ன்னு சொல்றாங்க. சார் நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் அது வந்து நெட்வொர்க் புரொவைடரோட ப்ராப்ளம். நம்மளோட ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு போட்டு மேற்கொண்டு இது கன்டினியூஸ் ஃபாலோ பண்ண தான் இது இம்ப்ளிமென்ட்க்கு வருமே தவிர, நம்ம 10ஓட 11 அத்தோட 11 அப்படின்னு போட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்காம விட்டோம் அப்படின்னா, இது எந்த காலத்திலும் இது சார்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, போன வருஷம் என்னமே நம்ம கோவை வடக்கு மாவட்ட எம்எல்ஏ வந்து பேசியிருக்காரு சட்டமன்றத்திலே. இந்த மாரி மருதமலை கோவில்கள்ல ஆ அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் மருதமலை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் வச்சு குடுங்கன்னு போட்டு பேசியிருக்காங்க. அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு. வடக்கு மாவட்ட எம்எல்ஏ பேசியிருக்காரு. சமீபத்தில கூட நான் கேள்விப்பட்டேன். படிச்சிருந்தேன் அத பத்தி. அப்போ அவங்க வந்து கல்வி சார்ந்த ஒரு சில பணிகள் பண்ணும்போது, நம்ம மக்கள் நெறைய கூடுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் எல்லாம் அரசோட கவனத்துக்கு கொண்டு போனோம்னா செய்வாங்க. கொண்டு போகாம விட்டுட்டு இதெல்லாம் செய்யணுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம 10ஓட 11 தான் போவோமே தவிர, இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து இத சார்ட் அவுட் பண்ணுன்னு போட்டு நம்ம பண்ண இனிஷியேட்டிவ் நல்ல விதமா ரிசல்ட் குடுத்திருக்கு. அது அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்கு தான். ஏன்னா, இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் போய் பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து நெறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாரி நல்ல விஷயத்த ஷேர் பண்ண உங்களுக்கு தான் இந்த வெற்றிய சமர்ப்பணம் பண்றேன். இந்த வீடியோ வாயிலாக. இன்னும் நெறைய வேலைகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம கண்ணுக்கு கோயில்கள் மட்டும் இல்ல. எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுறாங்கன்னு போட்டு நம்மளோட கண்ணுக்கு தெரியுதோ, அத ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம்னா, அது எந்த அரசா இருந்தாலும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வே ஒரு பெரிய சாட்சி. மேலும் ஆதரவு உங்கட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். நன்றி.